பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டிங் 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 டிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்மளோட ஈவினிங் வ்ளாக் பார்க்க போகிறோம். இப்போ டைம் கரெக்டாக 6 மணி ஆச்சு. என்னோடய விளக்கு நான் ஏற்றிட்டேன். ஸோ விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் என்னென்ன வேலை இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து புது பெட்ஸ்பெட் வாங்கியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் பஞ்சாப் ஹேண்ட்லூம்ஸ் தான் வாங்கினேன். காட்டன் பெட்ஸ்பெட் ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 9x9, ஸோ ரொம்ப பெருசு. கிங் சைஸ் காட்டனில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரேவந்த் வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பெயிண்டிங் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். பெயிண்டிங் வந்து ரேவந்துக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, ஸோ ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டின்னர் என்ன பண்ணான்னு பார்க்கலாம். டெய்லியுமே பார்த்திங்கன்னா உப்புமா, அதே மாதிரி தோசை, இட்லி, சப்பாத்தி இதெல்லாம் ரொம்ப போராக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசியில் உப்புமா பண்ணலாம். பொதுவாக அரிசியில் வந்து உப்புமா ரொம்ப ரொம்ப ரேராக பண்ணுவாங்க. வீட்டில் அவ்வளோ பண்ண மாட்டாங்க இல்லையா, கொஞ்சம் அது லாங் ப்ராசஸ் எடுக்கும். பட் அது ரொம்ப ஷார்ட் ப்ராசஸாக டக்குன்னு எப்படி பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இந்த அரிசி உப்புமா வந்து ரவா உப்புமாவோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய பருப்புலாம் போட்டு பண்ணுவோம் இல்லையா, அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்புமா பிடிக்காதவங்க கூட இந்த அரிசி உப்புமா ரொம்ப வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த ரெசிபி நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம அரிசி உப்புமா பண்ணுறதுக்கு 1.25 டம்ளருக்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம். பச்சரிசியில் பண்ணால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து ரொம்ப கம்மியாக 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிளகும் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி கலந்துட்டுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியை வந்து இதில் தெளித்து நீங்கள் கலந்துட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஓரமாக வச்சுருங்க. நம்ம இதுக்கு மிஷினுக்கெலாம் போக வேண்டாம், நம்ம மிக்சியிலே வந்து இதை உடச்சிக்கலாம். ஸோ வீட்டிலே வந்து நம்ம அரிசி உப்புமாக்கு தேவையான ரவையை உடச்சிக்கலாம். ஸோ நல்லா கலந்துட்டு இருக்கட்டும், 15 நிமிஷம் இருக்கட்டும். ஸோ இதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்னு தேவையோ அதை பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பைத்தம் பருப்பு வந்து ஒரு 1/2 கரண்டி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4-5 வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1/2 மூடி தேங்காய் நல்லா துருகி வச்சுருக்கேன், அப்புறம் வந்து பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம அரிசி நல்லா உங்களுக்கு தண்ணியில் ஊறி நல்லா பொடி பொடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு உடச்சிக்கலாம். நல்லா குட்டி குட்டி ரவையாக உடையணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்சி போட்டு திருப்பிக்கலாம். இப்போ நல்லா ரவையாக உடஞ்சிருச்சு. பட் இதில் கொஞ்சம் மாவு இருக்கும், அதோடு நம்ம பண்ணோன்னா குழஞ்சி போய்டும். அதனால நம்ம அதெல்லாம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ உப்புமாக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை எண்ணெயும் சேர்த்து தான் இன்றைக்கி வந்து நான் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தாளிக்கிற ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கோங்க. நல்லா வெடிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பைத்தம்பருப்பு நல்லாயிருக்கும், நல்லா வெந்து நம்ம அந்த ரவையோடு கலந்து சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து வரமிளகா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல வாசனை வரும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம்.
இப்போ துருகி வச்சிருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா வரப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 1.25 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த அரிசி உப்புமாவை குக்கரில் தாங்க பண்ண போகிறேன். நம்ம இதில் தாளிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக குக்கருக்கு நம்ம சேர்த்துடலாம். குக்கரில் மாற்றினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம உடச்சி வச்சுக்கிற அரிசியை சேர்த்துட்டு டைமர் செட் பண்ணிட்டோன்னா சூப்பராக பொல அரிசி உப்புமா ரெடி ஆகிடும். நீங்கள் நார்மல் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு அடுக்கில் வந்து இதை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். ஸோ இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ண போகிறேன். ஸோ இது இருக்கட்டும், நம்ம வந்து பார்க்கலாம். அரிசி உப்புமாக்கு வந்து நம்ம குக்கரில் வச்சாச்சு. இப்போ வந்து அதுக்கு சைட் டிஷ் பண்ணிட்டு இருக்கேன். சைட் டிஷ் என்ன பண்ணுறேன்னா தக்காளி ஒரு 4 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான், வேறு எதுவுமே இல்லை. நான் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டேன். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட், இந்த தக்காளி பேஸ்ட் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்பெஷல் நைட் டைமில் வந்து நம்ம பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நல்லா வந்து வயிறு ஃபுல்லாக இருக்கும். நம்ம நிறைய வந்து இந்த பருப்பு சேர்த்துனால ஸோ அது வறுத்து சேர்த்துருக்கோம். ஸோ நல்லா வந்து ரிச்சாக இருக்கும். அதே மாதிரி வயிறுக்கும் வந்து நிறைய இருக்கும். இப்போ தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். இல்லை ரொம்ப கட்டி ஆயிடும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் என்னென்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம். எல்லா சாப்பாடும் நம்ம எல்லா டிஷ்ஷஸும் சேர்த்தோம்னா நல்லா ஸ்மெல், நல்ல வாசனையாக இருக்கும் நம்ம பண்ணுறது. அப்புறம் கொஞ்சோண்டு வந்து நான் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சீரகத்தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சட்னி. அதுவும் நம்ம அந்த உப்புமாக்கு தொட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்மளோட அரிசி உப்புமா வந்து நம்ம தேங்காய் சேர்த்துறதுனால நல்லா வந்து நம்மளுக்கு ரொம்ப காரம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் காரமாக சைட் டிஷ் சேர்த்துக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை சட்டன் 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதில் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா இதை வந்து சுண்டி அப்படியே வந்து இப்போ பார்க்கறதுனால லிக்விடாக இருக்கு பாருங்க. பட் ஆனால் வந்து சுண்டி நல்லா கிட்ட வந்துடும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணி மேலே வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தூவி எடுத்துட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொன்னேன் இல்லையா, நல்லா சுண்டி வந்துடும்ட்டு. இது பாருங்கள், நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். ஸோ இது இந்த ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். போதும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம உப்புமாவும் ரெடி ஆகிடுச்சு, அதுவும் பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், எவ்வளோ பொலன்னு உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா எங்கள் அம்மாக்காக. ஸோ நான் அம்மாவோட கிச்சன் அண்ட் பெட்ரூம் ரெண்டுமே மேக் ஓவர் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அம்மா நிறைய ஸ்டீல் சாமான்லாம் வச்சுருக்காங்க. பட் அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, சம்டைம்ஸ் எதில் இருக்குன்னு தெரியாமல் சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறதா ஃபீல் பண்ணாங்க. அப்போது நான் கேட்டப்போ உங்களுக்கு என்ன வேணும், ஸ்டீல் பாத்திரம் திருப்பி வேணுமா, இல்லை பிளாஸ்டிக் வேணுமா, இல்லை கிளாஸ் வேணுமா கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, உள்ளே போடுற பொருள் வெளியில் தெரிகிற மாதிரி கண்டினியூஸ் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதுக்காக நான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், நிறைய வந்து அம்மாக்காக எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாம் வீட்டுக்கு டெலிவரி வந்துருச்சு. ஸோ நம்ம எப்படி 2 நாளில் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். போனதுக்கப்புறம் அம்மாவோட கிச்சன் ஃபுல்லாக வந்து என்னென்ன மாற்றலாம் மாற்றிட்டு, என் மேலே பெட்ரூம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் போயிட்டு அம்மாவுக்கு ஏசிலாம் வாங்கி வால்பேப்பர்ஸ்லாம் ஸ்டிக் பண்ணி சூப்பராக ரெடி பண்ண போகிறேன். எனக்கு இது ரொம்ப நாள் கனவு எனக்கு.
அந்த மேலே ரூம் வந்து எங்கள் அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு எனக்காக கட்டினார். பட் என்னால் இப்போ வந்து நான் இப்போ நம்ம வந்து இங்கே வந்துட்டோம்னால என்னால் அங்கே ரொம்ப நாள் இருக்க முடியல. சரி, அது எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்பெஷலான ரூமாக ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக வந்து திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு 2 டேஸில் வந்து அங்கே போயிட்டு அந்த ரூமை வந்து ரொம்ப அழகாக மாற்றி எங்கள் அம்மா கையில் கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு ஆசை. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வந்து அமேசானில் தாங்க வாங்கினேன். அந்த லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ லீஃப் அப்படின்னு ஒரு பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசு இதுக்குள்ளே வந்து இது வரும், அதுக்குள்ளே இதை போட்டு வச்சுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது கண்டெய்னர், இந்த மாதிரி 6 இருக்குது. பார்த்திங்கன்னா 6 கண்டெய்னர் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 6 கண்டெய்னர் இருக்குது. அண்ட் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 லேயர்ஸ் இருக்கும். இது பாருங்கள், நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை பாருங்கள். உங்களுக்கு எந்த பருப்பு, இந்த பருப்பு வேணும்னா இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி கொட்டிக்கலாம். அதே மாதிரி இது இப்படி ஓப்பன் பண்ணி கொட்டிக்கலாம். அந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன். இதில் 2 பீஸ் வந்து நான் ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா ரேவந்தோட பிஸ்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் பாத்திரத்தில் வச்சா ரொம்ப நமத்து போகுது. ஸோ அதனால் எனக்கு அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் வாங்கியிருக்கேன். இது ஆக்சுவலாக எனக்கும் தான் சேர்த்து வாங்கினேன், ரேவந்துக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு 5 பிளேட் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலாம். ஸோ அங்கே போனால் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு பிளேட்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால் அதையும் வாங்கிட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் பண்ணால் இப்படி ஓப்பன் ஆகும் பாருங்கள். இதில் இயரிங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் இப்படி க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் ஆகிடுது. ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள், அழகாக இருக்குல்ல? ஸோ இது வந்து ஜுவல்லரிக்காக வாங்கினேன். ஸோ இந்த வயர் குடைகள்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சுளா அப்படின்ற சிஸ்டர் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஸோ அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி. ஸோ இவங்களுக்கு இது ஒரு கைத்தொழிலாக இருக்குது. அண்ட் இதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்குது. அண்ட் இந்த நவராத்திரி குழு டைமில் வந்து நீங்கள் ஏதாவது வச்சு கொடுப்பீங்க இல்லையா? ஸோ அது வந்து இவங்ககிட்ட வாங்கி நீங்கள் வச்சு கொடுக்கலாமே. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்க ஃபேமிலியுமே ஹாப்பியாக இருக்கும், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. அண்ட் கிட்ஸோட பர்த்டே பார்ட்டிஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி கூடிங் ஆர்டர் பண்ணி இதில் சாக்லேட்ஸ் போட்டு கொடுக்கலாம். ஸோ நம்மளோட பழைய பாரம்பரியத்தை மறக்காமல் இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம் இல்லையா? ஸோ நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். நான் மஞ்சளோட ஃபோன் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே உங்களுக்கு டிஸ்பிளேயும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் அவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வந்து ஒரு ரொம்ப குட் நியூஸோடு உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். என்ன குட் நியூஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளோட சேனலில் நான் கிவ்அவே வந்து கொடுத்துட்டே தான் வரேன். ஸோ இந்த மாதத்துக்கான கிவ்அவே, அதுக்கான ஒரு சின்ன கான்டெஸ்ட் தான் அது. இது கான்டெஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் என்னால் வந்து யார் கொடுக்குறதுன்னு சூஸ் பண்ண முடியலன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ஒருத்தர் கொடுத்தா ஒருத்தருக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் யோசிச்சு நான் வந்து என்ன எப்படி பண்ணுறதுன்னு யோசிக்கிறப்ப ஒரு சந்தோஷமான ஒரு கூடுதல் சந்தோஷமாக என்ன ஆச்சுன்னா, நம்ம சேனலுக்கு வந்து ஜிமார்க் அப்ளையன்சஸ்ன்னு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டி நகர் ராஜாபாத ஸ்ட்ரீட்டில் ரத்னா ஃபைனான்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப். நிறைய வாட்டி நான் ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேன். என்னோட ஆயில் மில்லாம் கூட நான் அந்த ஷாப்பில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த ஷாப்போட ஓனர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் செந்தில். ஸோ இந்த சார் வந்து நம்ம சேனலோட வியூவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன கிவ்அவே கொடுக்க போகிறார். என்ன கொடுக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த பாபாவோட ஃபோட்டோ. அது வந்து ஒரு உடன் ஃபோட்டோ, பின்னாடி மேக்னெட் இருக்கும். நீங்கள் அந்த ஃபோட்டோவை நீங்கள் உங்கள் பீரோலையும் உங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். அவர் எனக்கும் ஒன்று கொடுக்குறாரு, அதே மாதிரி நம்ம சேனலோட வியூவர்ஸ்க்கும் வந்து 10 பேருக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ இதோட சேர்த்து அந்த வெறும் ஃபோட்டோ மட்டும் இல்லாமல் அந்த அதாவது அவர் கொடுக்குற அந்த உடன் பாபாவோட சேர்த்து சாய் சச்சரிதா புக்கும், நான் அதாவது கோமதி சிஸ்டர் அமைச்சிருந்தாங்க இல்லையா, அதில் 10 புக்கு இந்த மாதம் கொடுக்க போகிறேன். அதாவது இப்படி எப்படி அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணணும் இதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லைஃப்பில் பாபாவால் உங்களுக்கு நடந்த மிராக்கிள் என்ன வந்து அதிசயம் நடந்தது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ப்ரீஃபாக வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு அதாவது மற்றவங்க வந்து நம்ம அந்த கமெண்ட் படிப்பாங்க இல்லையா, ஆடியன்ஸ்லாம் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இம்பேக்ட் ஆகி ரொம்ப வந்து அது மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக அதுக்கு லைக் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை லைக்ஸ் உங்களோட கமெண்ட்ஸ்க்கு வருதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த கிவ்அவே வரும். இப்போ வந்து நான் எனக்கு இதில் ஃபேவரட் இல்லைன்ற எதுவுமே கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வந்து கமெண்ட் போடுறீங்களோ அந்த கமெண்ட்டோட லைக்ஸில் தான் இருக்குது. ஸோ இது லைக்ஸ் வந்து எப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் வந்து மற்றவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, மோட்டிவேஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் லைக் வந்துடும். ஸோ அதை வச்சு தான், பாபாவோட மிராக்கல் வச்சு தான் இதை பண்ணுறேன். எனக்கு கண்டிப்பாக இதோட வந்து பாபாவோட பிளெஸிங்ஸும் இருக்கும். எனக்கு வேறு எப்படி இதை எடுத்துகிட்டு போகணும்னு தெரியல. ஸோ இந்த மெத்தட் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட லைஃப்லோட அந்த மிராக்கல் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவான விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வர லைக்ஸ் வச்சு நான் உங்களுக்கு இந்த கிவ்அவே உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன். அண்ட் அதை நான் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு உங்களோட அட்ரஸ் அனுப்பலாம். ஸோ இதில் வந்து 10 பேர் நான் செலக்ட்
பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கமெண்ட் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, அந்த கமெண்ட்டுக்கு நம்ம அந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா 700 லைக்ஸ் வந்திருக்கு அந்த கமெண்ட்டுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்போ உங்களுக்கு அந்த gift வந்துடும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 600 லைக்ஸ் வந்துருன்னா அவங்களுக்கு அந்த gift வந்துடும். அதே மாதிரி தான் 700 600 அந்த மாதிரி கிராஜுவலாக எது வந்து ஹையஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக யாருக்கும் கஷ்டப்படுத்தாது. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு முடிவு தான் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக உங்களோட கமெண்ட் பொறுத்து தான் உங்களோட கிவ்அவே இருக்க போகுது. ஸோ இது நான் வந்து பர்சனலாக யாரும் செலக்ட் பண்ணலை, இது ஸ்ட்ரெயிட்டாக பாபாவே தான் செலக்ட் பண்ண போகிறாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோவில் கீழே உங்களோட பாசிட்டிவான ஒரு மிராக்கிள்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அதோட லைக்ஸ் பார்த்து நம்ம இந்த கிவ்அவே கொடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கிவ்அவே ஒரு நியாயமாக ஒரு என்ன சொல்கிறது நியாய தராசில் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ யாருக்கு வந்து மிஸ் பண்ணாமல் மிஸ் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கணும் தான் நான் வந்து இந்த ஒரு முடிவு இந்த ஸ்டெப் எடுத்தேன். ஸோ ரொம்ப யோசிச்சு அதனால கொஞ்சம் லேட் ஆச்சு கிவ்அவே கொடுக்கறதுக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லபடியாக வந்து இந்த புக் போய் சேரணும். அண்ட் அடுத்த மாதமும் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வரலைன்னா அடுத்த மாதம் வந்து நான் ஒரு 5 பேர் கொடுப்பேன். இந்த மாதம் ஏன் 10 பேர் கொடுக்குறேன்னா சார் வந்து 10 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெறும்னே ஃபோட்டோ அமிச்சா நல்லா இருக்காது. ஸோ அது கூட தான் இந்த புக் அனுப்புகிறேன். அதனால தான் 10 பேருக்கு இந்த மாதம் கொடுக்குறேன். ஸோ அடுத்த மாதம் நம்ம வந்து கிவ்அவே பார்க்கலாம். நிறைய இன்னொரு ஸ்பான்சரும் வந்திருக்காங்க. ஸோ கவலைப்பட வேண்டாம். இந்த மாதம் புக் வரல அப்படின்றது கவலைப்பட்டு ரொம்ப வந்து மனசு கஷ்டப்படாதீங்க. பாபா உங்கள் வீட்டுக்கு எப்போ வரணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரோ அப்போ வந்துடுவார். முன்ன பின்ன ஆனாலும் பொறுமையாக இருங்க. பொறுமை மட்டும்தான் அவர் வந்து நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது. ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய டைமில் கரெக்டாக வந்துடுவார். ரஜினிகாந்த் சார் சொல்கிற டைலாக் தான், வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவார். அண்ட் அவர் வந்த நேரம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். சரியா? God bless you. உப்புமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ரேவந்த் நல்லா இருக்கா? சூப்பரா. ரேவந்த்க்கு இது ரொம்ப ஃபேவரட்டான ஒரு உப்புமா சொல்லலாம். ரவை உப்புமா ரொம்ப சாப்பிட மாட்டான், இந்த உப்புமா நல்லா சாப்பிடுவான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.